கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சொல்லிட்டு. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான வசனம் கூட நம்ம சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகள் இருக்குங்க. குடும்பத்த பத்தி, வேலைய பத்தி, படிப்ப பத்தி, உடல்நலத்த பத்தி, எதிர்காலத்த பத்தி, இப்படி பல கவலைகள் நம்ம வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா, அதையவே நினைச்சு நம்ம வாழும்போது பாருங்க, நம்ம பலவீனப்பட்டு போவோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, "நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்ன்னு" சொல்லிட்டு. அதே போலதான் பேதுருவும் இங்க என்ன சொல்றாருன்னா, உங்க கவலைகளை நீங்க சுமக்க வேண்டியதில்ல. அதை தேவனுக்கு ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அழகான ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியான்னு சொல்லிட்டு. ஆமாங்க, தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவரா காணப்படுறாரு. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் ஆண்டவரத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும்போது பாருங்க, அவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கட்டளையிட போதுமானவரை காணப்படுறாரு. மத்தேயு 11:28 இயேசு கிறிஸ்து சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு. அது ஆமாங்க, மனுஷன் தருகிற ஆறுதல் பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது. அது இப்ப மட்டும்தான் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்க வரும்போது பாருங்க, அவர் தருகிற ஆறுதல் நிரந்தரமாகவே காணப்படும். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்ன கவலையா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க அதை ஒப்பு கொடுக்கும்போது பாருங்க, உங்க ஜெபத்தினால, உங்க விண்ணப்பத்துல நீங்க அவர்கிட்ட தெரியப்படுத்தும்போது பாருங்க, அதை அவர் பார்த்துக்கொள்ள ஒரு போதுமான தேவனாய் காணப்படுறார். உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்க ஒரு போதுமான தேவனாய் காணப்படுறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.